நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். எங்களுடன் இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? சிறப்பா இருக்க. நேத்துலாம் ஒரு கொண்டாட்டத்துடைய உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் சோர்வாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி எப்பவுமே நம்ம சொல்வோம் இல்லையா, இந்த தவக்கால தொடக்கத்துல நம்ம ஏதோ ஒரு லட்சியத்தை நோக்கி வந்து பயணம் செஞ்சிருப்போம். அது ஈஸ்டருக்கு அப்புறமும் வந்து நம்ம வந்து பின்தொடர வேண்டும்னு அந்த ஒரு நம்பிக்கையோட இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு அப்படி நேரம் கதைக்குள்ள போயிடலாம். இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துறவி அவர் வந்து ரொம்ப தவம் பண்ணி தியானம் பண்ணி கடவுள்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு வரம்பு பெற்றுக்கொண்டார். என்ன அப்படின்னா, அவருக்கு சில மந்திர சொற்கள், ஸ்பெல், மேஜிக் ஸ்பெல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மந்திர சொற்கள் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், கடவுள்கிட்ட வந்து கேட்டு வாங்கியிருக்கிறார். அதனுடைய பலன் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர் அந்த மந்திர சொற்களை பயன்படுத்துகின்ற பொழுது, குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் பயன்படுத்துகின்ற பொழுது, அப்போ வானத்துல இருந்து ரத்தின கற்கள் இவருக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். ஒரு 10-20 ரத்தின கற்கள் எத்தனை வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் அந்த ஸ்பெல் பண்ணும்போது அது என்ன பண்ணும், கிடைக்கும். அப்போ இதை வச்சு என்ன பண்றாரு, அந்தந்த நாட்கள்ல குறிப்பிட்ட நேரத்துல அவர் என்ன பண்றாரு, அந்த ரத்தின கற்களை பெற்றுக்கொண்டு அவர் வாழ்க்கை சுகபோகமா என்ன பண்றாரு, நல்ல வசதி வாய்ப்போட வாழ ஆரம்பிக்கிறார். வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு டவுட் வரல, அவர் என்ன பண்றாரு, திடீர்னு இப்படி வசதி வாய்ப்பு வருது. உடனே என்ன பண்றாரு, ஒரு ஸ்கூல் மாதிரி ஆரம்பிச்சு அவங்க பசங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாரு, ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஆனா இந்த மந்திரத்தை என்ன பண்ணலாம், கற்றுக் கொடுக்கல. மற்ற விஷயத்த கற்றுக் கொடுத்து அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு வசதியா வாழ்ற மாதிரி ஒரு சீன் என்ன பண்றாரு, கிரியேட் பண்றாரு. அதுல ஒரே ஒரு பிடித்தமான ஒரு சீடன் அவருக்கு என்ன பண்றாரு, அந்த துறவிக்கு இருக்கான். ஸோ அவன் ஓரளவுக்கு என்ன பண்ணிட்டான், கெஸ் பண்ணிட்டான். இந்த துறவிக்கு வந்து ஏதோ ஒரு மந்திர சொற்கள் தெரிஞ்சிருக்குது, அந்த மேஜிக் ஸ்பெல்ல வச்சு தான் அவர் என்ன பண்றாரு, பெரியாளா இருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு. அப்போ ஒரு நாள் 2 பேரும் பயணம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, கொள்ளை கூட்டம் வந்து அவங்களை என்ன பண்ணிச்சு, சரண்டர் பண்ணிடுது, சுத்தி வளைச்சி நிக்க வச்சு. அந்த நேரம் பார்த்து இவங்க கையில என்ன இல்லை, காசு எதுவுமே இல்லை. அப்போ உடனே நீங்க ஏதாவது கொடுத்தீங்கன்னா உங்களை உயிரோட என்ன பண்ணுவேன், விடுவேன், இல்லைன்னா உங்களை என்ன பண்ணிடுவேன், கொண்டு போட்டுருவேன் அப்படிங்க. அப்போ உடனே இந்த துறவி என்ன சொல்றாரு, எங்க கையில இப்ப எதுவுமே இல்லை, எங்களை 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் என்ன பண்ணுங்க, நீங்க பிணையமா வச்சுக்கிட்டு ஒரு ஆள் நீங்க என்ன பண்ணுங்க, அனுப்புங்க. நான் போய் என்ன பண்றேன், அவங்க கிட்ட அந்த விஷயத்த வந்து நீங்க கேட்கக்கூடிய பொருளை நான் என்ன பண்றேன், எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்து நான் மீட்டு என்ன பண்றேன், கூட்டு போறேங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, துறவி அப்ப நீங்க இங்க இருங்க, நான் உங்க சீடன் என்ன பண்ணுங்க அனுப்பிங்க. ஏன்னா சீடன் போனா போறேன், நீங்க விட்டுட்டு போனாலும் பெரிய துறவி விட்டுட்டு சீடன் என்ன பண்ண போக முடியாது. அதனால மேபி நான் என்ன பண்றேன், அவரை நான் அனுப்பி வைக்க, நீங்க இங்க இருக்கேன்னு சொல்லி வச்சுட்டு சீடனை போக சொல்றாங்க. அப்ப சீடன் போறப்ப துறவியை தனியா கூப்பிட்டு சொல்றான், ஐயா துறவி, நான் போய் என்ன பண்றேன், உங்களை மீட்கிறதுக்கான பொருட்கள்லாம் நான் எடுத்துட்டு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மேஜிக் ஸ்பெல் உங்களுக்கு தெரியும், நீங்க என்ன பண்ணிடாதீங்க, இவங்க கிட்ட என்ன பண்ணிடாதீங்க, திறமையை காட்டி எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சிடாதீங்க. இவரும் போனவன் ரொம்ப நேரம் ஆச்சு, வரவே இல்லை. அப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆகி போச்சுன்னா, இவன் துறவியை விட்டுட்டு என்ன பண்ணிட்டான், போயிட்டான்னு இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்ப துறவி ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு, தப்பிச்சு போகணும்ல. அப்போ அந்த கொள்ளைக்கூட்ட தலைவனை கூப்பிட்டு, எப்ப எனக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரியும், உனக்கு நான் ரத்தின கற்களா கொடுத்தேன்னா நீ என்ன பண்ணிடுறேன், விட்டுருவியா? ஓகே, எனக்கு பணம் கிடைச்சா போதும், விட்டுரு அப்படின்னு. இவர் தெரிஞ்சு இந்த குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட மேஜிக் ஸ்பெல்ல சொல்லி என்ன பண்றாரு, ரத்தின கற்கள் வானத்துல வந்து கிடைச்சிருச்சு, கொடுத்துட்டாரு. கொடுத்தோடனே கொள்ளைக்கூட்ட தலைவன் பாத்துருங்க, ஆஹா இது பொன்முட்டையோட வாத்தாச்சே, இதை நம்ம விட்டோம் அப்படின்னா நம்ம இனிமேல் கொள்ளையடிக்கவே தேவையில்லை, போற இடம்லாம் இந்த ஆளை கூட்டு போய் அந்த நாள்ல அந்த நேரத்துல சொல்லி வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், கூடவே வச்சுக்கிட்டான். அப்பதான் அந்த துறவிக்கு ஆகா சீடன் சொல்லும் போகும்போது ஏன் இதை வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. பல நேரங்களில் நாமும் அதை வந்து சில நேரங்களை சிந்தித்து செயல்பட வேண்டியது இந்த கதை அற்புதமா புரிய வச்சிருக்கு. நம்ம இந்த ஒரு அற்புதமான கதையோட இந்த நாள் ஆரம்பிக்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். இருவிழி மலர்ந்திட
இந்த இனிய காலை வேளையில் பார்த்து விட்டோம். இந்த தளம் நமக்கு என்ன சிந்தனையை சிந்திக்க வைக்க போகிறது? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாட்கள் அண்மையில் வந்து ப்ரூஸ்லி அவருடைய வீடியோஸ் நிறையா பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. எல்லாருக்கும் தெரியும் ப்ரூஸ்லி அப்படின்னா என்ன அப்படின்னா சண்டை போடுறாரு. அதான் நம்ம எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக எல்லாருக்குமே வந்து ஒரு 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 நடிகர் திரைப்படத்தில் சண்டை போடக்கூடிய ஒரு அப்படி இப்படின்னா நல்லா ஃபைட் பண்ணாலே ப்ரூஸ்லி மாதிரி ஃபைட் பண்றேடா அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் அவரோட இன்னொரு பக்கம் என்ன அப்படிங்கிறது தான் வந்து அந்த காணொலி காட்சிகள் நமக்கு வெளிப்படுத்தும். அப்போ அவருடைய திடீர்னு அவரை பற்றி படிக்கணும்னு விருப்பப்பட்டு ஒரு சில புத்தகங்கள் நெட்லலாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அதை படிக்கின்ற பொழுது அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள், வார்த்தை தெளிவு ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி அவர் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்ததை வந்து கேட்க வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு அதைத்தான் நாம இன்னைக்கு கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சிந்திக்க போகிறோம். ஸோ இந்த வார்த்தைக்கான சக்தி என்ன, ஆற்றல் என்ன அப்படின்னு சொல்லி ப்ரூஸ்லி, இது வந்து ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சொல்லியா இருக்காரு, எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பெருசாக அதை என்ன பண்ணல, அதை பெருசாக நம்ம யோசிச்சது இல்லை. இன்னைக்கு நம்ம கூட வாழ்ந்த சக மனிதர் அதை சொல்றாரு, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன அனுபவத்தை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். அப்போ முதல் விஷயம் அவர் சொல்லக்கூடிய விஷயம், இந்த வார்த்தைகளுக்கான ஆற்றல் சக்தி என்னன்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the word shapes reality அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை ரியாலிட்டி அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய உண்மையான நிஜமான வாழ்க்கை நிகழ்வுகள், கனவு கிடையாது. நமக்கு கனவுகள் 1000 இருக்கும், அப்படி வரணும் இப்படி வரணும், எல்லாருக்கும் கனவுகள் இருக்கும். ஆனா இந்த ரியாலிட்டி வேர்ல்டு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த நிஜ உலக வாழ்க்கை அப்படிங்கிறத எது வடிவமைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வார்த்தைகள் தான் வடிவமைக்குது அப்படின்னு அவர் பேசும்போது சொல்றாரு. நீங்க எந்த வார்த்தைகளையும் சும்மா கூட நெகட்டிவா என்ன பண்ணாதீங்க, பயன்படுத்தாதீங்க. கண்டிப்பா. ஏன்னா நீங்கள் எதை வந்து நீங்க வார்த்தைகள்ல இருந்து வெளியே வாய்கள்ல இருந்து உங்கள் வார்த்தைகளாக வெளிவருகிறதோ அது ரொம்ப ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது. அதுக்கு அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. இந்த மேஜிக்ல வந்து மந்திர சொற்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்துல மேஜிக் ஸ்பெல் அப்படின்பாங்க. அப்ப அந்த ஸ்பெல் என்னன்னா அதை உச்சரிப்பது, ஸ்பெல் அப்படின்னா உச்சரிக்கிறது. அப்போ உச்சரிக்கின்ற பொழுது அந்த மேஜிக் என்ன ஆகுது, நடக்குது. ஸோ மேஜிக் ஸ்பெல் உச்சரிக்கின்ற பொழுது இங்க ஆங்கிலத்துல நமக்கு வார்த்தைகள் உச்சரிப்புக்கு என்னன்னு சொன்னா ஸ்பெல்லிங் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்றோம், பயன்படுத்துறோம். அப்போ ஸ்பெல்லிங். அப்போ மந்திர சொற்கள் மேஜிக் ஸ்பெல் மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையில இருந்து வாயில வந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்பெல்லிங்க்கும் பவர் இருக்குது. அப்போ அந்த பவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும், நிஜமாக நடக்கும். ஸோ அப்போ நம்முடைய வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கின்றது. ஒரு அற்புதமான ஒரு பொன்மொழியில ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். அது நம்மளுடைய வாழ்வாக்க கற்றுக்கொள்வோம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நாம் சிந்திக்கவிருக்கின்ற திருப்பாடல் 16. இது ஒரு கழுவாயை தேடக்கூடிய ஒரு நபருடைய பாடலாய் இருக்கின்றது. தாவீது அரசர் எப்படி ஆண்டவரை தன்னுடைய கழுவாயாக தேர்ந்து கொண்டாரோ, அவரிடம் எப்படி தன்னையே ஒப்புவித்தாரோ என்பதனை இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது. ஆண்டவர் தான் என்னுடைய ஒரே மீட்பு, அவரிடம் அடைக்கலம் புகுவதுதான் என்னுடைய ஒரே வழி என்பதனை தாவீது அரசர் மிக அழகாய் புரிந்து கொண்டிருந்தார். எனவேதான் அவர் தன்னை முழுவதுமே ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்பதாக இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஒரு திருப்பாடல்
முதலில் ஆண்டவரிடம் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுப்பதும், அவரை தன்னுடைய ஒரு ஐடென்டிட்டியாக, அதாவது அவர்தான் என்னை வழிநடத்தக்கூடியவராக, அவர்தான் எனக்கு எல்லாம் என்பதனை உணரக்கூடியவராக இந்த ஒரு திருப்பாடலை தாவீது அரசர் இயற்றியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த ஒரு திருப்பாடல் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திருப்பாடலாய் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் நம் மீது அன்பு கொண்டிருக்கின்றார் என்பதனை இந்த ஒரு திருப்பாடல் அழகாய் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆனால் இந்த ஒரு திருப்பாடல் முழுவதிலும் நாம் பார்க்கின்ற போது கடவுளுடைய அன்பு என்ற அந்த வார்த்தை என்பதே இதில் நாம் பார்க்க முடியாது. கடவுளுடைய அன்பு என்கின்ற அந்த வார்த்தையை பார்க்க முடியாமல் கூட அதனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய அன்பு இந்த திருப்பாடலில் நம்மை எப்படி வழி நடத்துகின்றது, எப்படி நம்மை பாதுகாக்கின்றது என்பதனை மிக அழகாய் இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுவதாய் இருக்கின்றது. மேலும் இந்த ஒரு திருப்பாடலை நாம் பார்க்கின்ற போது திருப்பாடல் 23 நம்மால் வாசிக்கின்ற போது திருப்பாடல் 16, இன்றைக்கு நாம் வாசித்த திருப்பாடல் 16 அநேக காரியங்கள் திருப்பாடல் 23 இருப்பதை நம்மால் வாசிக்க முடிகின்றது. திருப்பாடல் 16 23 நாம் ஒரே சமயத்தில் வாசிக்கின்ற போது 23 இருக்கக்கூடிய பல முக்கியமான விஷயங்களை நம்மால் திருப்பாடல் 16 நம்மால் பார்க்க முடிகின்றது. உதாரணத்திற்கு, ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பனை படுகொலியில் காணவிட மாட்டீர் என்று திருப்பாடல் 16:10 நமக்கு சொல்லுகின்றது. இதே ஒரு பொருளை கொண்டதாக திருப்பாடல் 23:4 இருக்கின்றது. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருக்கின்றீர் என்று சொல்லி திருப்பாடல் 23 நமக்கு சுட்டிக்காட்டுவதை பார்க்கின்றோம். இப்படியாக இதற்கு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்மால் 23ஆம் திருப்பாடலிலும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த ஒரு திருப்பாடலை தாவீது அரசர் பாடி முடித்தவுடன் ஆண்டவருடைய அந்த ஒரு பாதுகாப்பை அவர் உணர்ந்தவராய், நம்பிக்கை தெளிந்தவராய் அவர் செல்வதை நம்மால் உணர முடிகின்றது. இந்த ஒரு திருப்பாடல் நமக்கும் அதே ஒரு நம்பிக்கையை தான் கொடுக்க இருக்கின்றது. இந்த ஒரு திருப்பாடலை நாம் வாசிக்கின்ற போது முதலில் ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதனை தெளிவாய் தாவீது அரசர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இப்படியாக எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை நம்பி அவரிடம் தஞ்சம் புகுவதே நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்பதனை அவர் சுட்டி காட்டுகின்றார். இப்படியாக அவரிடம் ஒப்பு கொடுத்த பின்பு அவரையே நம்முடைய ஒரு அடையாளமாக, அவரையே நம்முடைய ஒரு பங்காக, ஒரு உரிமை சொத்தாக நாம் கொண்டிருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அதன் பின் தாவீது அரசர் பார்க்கின்ற போது ஆண்டவரை தன்னுடைய உரிமை சொத்து என்றும், அவரே என்னுடைய கிண்ணம் என்றும், இப்படியாக எல்லா விஷயங்களிலும் எனக்கு துணையாய் இருக்கக்கூடியவர் அவர்தான் என்பதனை மிக அழகாய் இந்த திருப்பாடலின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இப்படியாக ஆண்டவரை நம்முடைய பங்காக, உரிமை சொத்தாக கொண்டிருந்த பின் எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு கவலையோ நமக்கு தேவையில்லை என்பதனை மிக அழகாய் தாவீது அரசர் கூறுவார். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளான், எனவே நான் அசைவுறேன். ஆண்டவரை என்னுடைய வலப்பக்கத்தில் கொண்டிருப்பதன் மூலமாக நான் எந்த ஒரு பிரச்சனைக்கோ எந்த ஒரு கவலைக்கோ அஞ்ச வேண்டாம், அசைவுற வேண்டாம் என்பதனை மிக அழகாய் தாவீது அரசர் நமக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது. இப்படியாக ஆண்டவரை கொண்டிருப்பவர் எப்பேற்பட்ட ஒரு மனநிலையில் வாழ வேண்டும் என்பதனை மிக அழகாய் தாவீது அரசர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அடுத்ததாக அவரிடம் நம்பிக்கை கொள்ளுகின்ற போது இறுதி நாட்களில் நாம் அவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடியவர்களாய் மாறுவோம் என்பதனை நமக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது. ஆண்டவர் தரக்கூடிய அந்த நிலையான ஒரு மகிழ்ச்சிக்குரியவர்களாய் நாமும் வாழுவோம் என்பதனை இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு ஒரு உறுதியை கொடுப்பதாக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. எனவே இந்த உயிர்ப்பினுடைய நாட்களிலே நாம் ஆண்டவருடைய உயிர்ப்பு நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது, அவருடைய உயிர்ப்பு எனக்கு நிலை வாழ்வை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது என்பதனை உணர்ந்தவர்களாய், அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாய், அவரையே நம்முடைய உரிமை சொத்தாய் பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ ஒரு உயிர்ப்பின் வழியாக நீர் எங்களுக்கு மீட்பினை கொடுத்திருக்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீரே எங்கள் உரிமை சொத்து. உம்மை எங்கள் உரிமை சொத்தாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், உம்மை எங்களுடைய உரிமை சொத்தாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் கண்டுகொள்ளவும் நீர் எங்களுக்கு அருள் புரிவீராக. இதனால் நீர் தந்த அந்த உயிர்ப்பினுடைய மகிழ்ச்சி எங்களுடைய உள்ளங்களில் இருக்கவும், அதனை நாங்கள் மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய மக்களாய் இருக்கவும் நீர் எங்களை வழி நடத்துவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. ப்ரூஸ்லி த பவர் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தையின் ஆற்றல் என்ன அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். அது என்னென்னங்கிறத பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன சொல்றாரு? கண்டிப்பா அந்த செல்ஃப் ஐடென்டிட்டி, அதாவது நம்முடைய வாயிலிருந்து வர அந்த வார்த்தைகள் தான் நம்முடைய அடையாளப்படுத்தும் நம்மை அப்படின்றது. அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். சில பேர் கிட்ட போய் பேசினாலே என்ன பேசுறோன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் சிடுன்னு விடுவாங்க. சரியான சிடுமூஞ்சி அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவோம். அவங்க கிட்ட நம்ம ஃபுல்லாக கூட பழகிருக்க மாட்டோம். உடனே அவங்களை ஐடென்டிஃபை பண்றது, ஓகே இவங்க ஒரு சிடுமூஞ்சி அப்படின்னு. சில பேர் அடிக்கடி கோவப்பட்டுட்டே போறாங்க, இவர் ஒரு சரியான கோவக்காரர் அப்படின்னும். சில பேர் சிரிச்சுட்டே இருப்பாங்க, சரியான இழிச்சிட்டே இருக்காரு எப்ப பாரு அப்படின்னு. ஸோ நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகளாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய அடையாளம் எப்படி படுத்துவாங்க அப்படின்னா நாம் செய்யும் சில செயல்களின் வழியாவே. அப்ப இப்படி இருக்கு அப்படின்னா அதை நாம் செய்ய மறுப்பது நல்லது. கண்டிப்பா. அதாவது நம்முடைய செல்ஃப் டாக் இஸ் செல்ஃப் ஐடென்டிட்டி அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். இன்னைக்கு சில நபர்களை நம்ம பார்ப்போம், புன்னகை நிறைந்த முகத்துடன் கனிவான சொற்களோடு பேசுவாங்க. அவங்க கிட்ட நமக்கு பேசுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவோம். அவங்க ரொம்ப தூரமா ஒரு 10 அடி 20 அடி தூரத்துல தள்ளி இருந்தாலும் கூட நம்ம அவங்கள பார்த்து புன்னகைக்கின்ற போது நம்ம பக்கத்துல சுத்தி இருக்க யார் பார்த்து சிரிக்கிற தெரிஞ்சவங்களா அப்படின்னு கேட்டாச்சா, அவர் ரொம்ப நல்லவர்னு அவங்க கேட்ட தெரிஞ்சவங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்க. ஆனா அவருடைய குணநலன்களை பத்தி அவர் எவ்வளவு நல்லவருங்கிறதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய பேராகிராஃப் பண்ணி தான் நம்ம முடிச்சிருப்போம். ஸோ அப்போ அதுதான் ஐடென்டிட்டி. நான் என்ன பேசுறேனோ அதுதான் என்னுடைய ஐடென்டிட்டி. நான் நல்ல வார்த்தைகளை பேசினா என்னை நல்ல மனிதராக என்ன பண்ணுவாங்க? ஐடென்டிட்டி. நான் கனிவான சொற்களை பயன்படுத்துகின்ற பொழுது எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான மனிதராக என்ன பண்ணுவாங்க? ஐடென்டிட்டி பண்ணுவாங்க. நான் ஒருவேளை தீய சொற்களை பேசுகிறேன், ரொம்ப அப்போ ரொம்ப அகம்பாதம் பிடிச்சவன், இவன் கள்ளப்பையா அப்படின்லாம் என்ன பண்ணுவாங்க? நம்மளை ஐடென்டிஃபை பண்றது நம்முடைய வார்த்தைகள் இருந்துதான் நாம் யார் என்பதை நாமும் சரி பிறரும் அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். அப்ப என்னை நான் எப்படி அடையாளப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வார்த்தைகளில் தான் இருக்கிறது. அதில் கவனம் செலுத்துவோம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஏப்ரல் 6. புனித முதல் செலஸ்டின். இத்தாலி நாட்டில் கம்பானியாவில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் பிறந்தார் செலஸ்டின். ஆண்டவர் இயேசுவிடம் மிகுந்த விசுவாசத்துடன் இருந்த செலஸ்டின் மிலான் நகரில் வாழ்ந்த புனித அம்புரோசுடன் சில ஆண்டுகள் உடன் வாழ்ந்தார். திருத்தந்தை முதலாம் இன்னோசென்ட் அவர்களின் திரு அவையில் திருத்தொண்டராக பணியாற்றிய செலஸ்டின் கிபி 422ஆம் ஆண்டு திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு திருச்சபையினை வழிநடத்தினார். ஆயர் நெஸ்தோரியஸின் தப்பறை கொள்கையினை எதிர்த்த திருத்தந்தை செலஸ்டின் கிபி 430ஆம் ஆண்டு ரோமையில் ஆயர் மன்றத்தினை கூட்டி நெஸ்தோரியஸின் தப்பறை கொள்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். கிபி 431ஆம் ஆண்டு எபேசு நகரில் நடந்த பொதுச்சங்கத்தில் ஆண்டவர் இயேசுவினை கடவுளின் மகன் என்றும் மரி அன்னையினை கடவுளின் தாய் என்றும் உறுதிப்படுத்தினார். கிறிஸ்துவினை அறியாத அயர்லாந்து மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கு ஆயர் பேட்ரிக்கை அனுப்பி வைத்த திருத்தந்தை செலஸ்டின் அயர்லாந்து கிறிஸ்துவ நாடாக மாறுவதற்கு மூல காரணமாக அமைந்தார். டிராஸ்டவரே நகரில் அழிக்கப்பட்ட மரியன்னை பேராலயத்தினை புது பொலிவோடு சீர் செய்த திருத்தந்தை செலஸ்டின் உடல் நலிவுற்று கிபி 432ஆம் ஆண்டு ஜூலை 26ஆம் நாள் இறைப்பதம் சேர்ந்தார். நெஸ்தோரியஸின் தப்பறை கொள்கை தவறு என்று சுட்டிக்காட்டி ஆண்டவர் இயேசு இறை இயல்பும் மனித இயல்பும் உடையவர் என்று மெய்ப்பித்த திருத்தந்தை செலஸ்டினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித செலஸ்டின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஈழப் போரில் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து தவிக்கின்ற மக்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிப்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஜோ, வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு, ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதனை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக ப்ரூஸ்லி வார்த்தைகளினுடைய ஆற்றல் குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம வார்த்தைகள் என்பது அது எனர்ஜி, அதே ஆற்றலை அது கடத்துகிறது, ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுது, கொண்டு செல்கிறது ஓகே. அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை திடீர்னு யாராவது நம்மளை பார்த்து ரொம்ப கோமா அறிவு இருக்கால உனக்கு அப்படின்னு கேட்டா நமக்கு என்ன ஆயிருது, உடனே மூஞ்சி மாறிடுது, டென்ஷன் ஆயிருது. அப்போ அவங்க சொன்னது வெறும் வார்த்தை, அந்த வார்த்தை எனக்குள்ள என்ன ஒரு ஆற்றலை உண்டு பண்ணுகிறது அப்படின்னா நெகட்டிவான ஒரு வைப், ஏதோ ஒரு வைப் என்ன பண்ணுது, உண்டு பண்ணுது. சிலர் நம்மளை பார்த்து காட் பிளஸ் யூ, இல்ல நல்லா இருமா அப்படின்னு ஆசீர்வாதமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் சொல்கின்ற பொழுது, இல்ல யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு உதவி பண்றோம், உதவி பண்ணி முடிச்ச உடனே அந்த அவங்க வந்து நீயும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும், மகராசனா இருக்கணும், மகராசியா இருக்கணும், அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன பண்ணுது, ஆற்றலை கடத்துகிறது. நமக்குள்ள வந்து எனர்ஜி வேற லெவலுக்கு, அதாவது நல்ல எண்ணங்களையும் விளைவிக்க செய்கிறது, தீய எண்ணங்களையும் விளைவிக்க செய்கிறது, நல்ல உணர்வுகளையும் ஏற்படுத்துகிறது, தீய உணர்வுகளையும் ஏற்படுத்துகிறது. அப்போ அந்த வார்த்தை நம்ம கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஆற்றலை கடத்துகின்ற பொழுது அது நல்ல ஆற்றலாக இருக்க வேண்டும். பிறரிடமிருந்து நாமும் பெற்றுக்கொள்ளும் இல்லையா, அப்படி பெற்றுக்கொள்கின்ற பொழுதும் அது நல்ல ஆற்றலை நமக்குள்ள என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டும். அப்போ வார்த்தைகள் என்ன இருக்கணும், நல்ல வார்த்தைகளையே பேசுங்க. அந்த நல்ல வார்த்தை, அதாவது தோண்டு போய் இருக்கிறவங்க வந்து அப்படியே மோட்டிவேஷன் பண்ற மாதிரி ஏதோ ஒரு வீடியோ ஸ்பீச்சோ கேட்க விட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா உத்வேகத்தோடு வெகுண்டெழுவார்கள். அப்ப என்னன்னா அந்த வார்த்தை அந்த தாக்கத்தை என்ன பண்ணுது, ஏற்படுத்துகிறது, வெகுண்டெழக்கூடிய ஒரு உணர்வுகளை ஏற்படுத்துகிறது. சில திரைப்படங்கள் பார்த்திருப்போம், அந்த கிளைமாக்ஸ்ல வந்து அந்த ஹீரோ பேசக்கூடிய டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அவருக்கு நரம்பு படைக்குதோ இல்லையோ, கேட்கக்கூடிய நமக்கு என்ன பண்ணும், நரம்பு படைக்கும். சில திரைப்படங்கள் அந்த கிளைமாக்ஸ்ல ஹீரோ சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவருக்கு கண்ணீரை வரவழைக்குதோ இல்லையோ, நமக்கு என்ன பண்ணும், கண்ணீரை வரவழைக்கும். சோ அப்பதான் வார்த்தை என்பது ஆற்றல்களை கடத்துகிறது, அதை நம்ம மறந்துடவே கூடாது. அப்போ மத்தவங்க இருந்து பெற்றுக்கொள்வது எப்படினாலும் இருக்கட்டும், ஓகே. ஆனா நான் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது நல்ல ஆற்றலை கடத்தும் வண்ணம் நல்ல வார்த்தைகளை நான் பயன்படுத்த வேண்டும். தயாராக இருப்போம் மற்றவர்களுக்கு நல்ல ஆற்றல்களை கடத்துவதற்கு. தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஓர் அரசனிடம் விலை மதிக்க முடியாததொரு நவரத்தின வைரக்கல் இருந்தது. அதை தனது நாட்டின் பெருமையாக கருதினான், பறைசாற்றினான், பெருமிதமாய் போற்றி போற்றி அதை வைத்திருந்தான். அந்த நிலையில் அது நடந்து விட்டது. ஆம், நடந்தே விட்டது. அந்த நவரத்தின வைரக்கல் மேலே தலைமுடி போல மெல்லிய சன்னமானதொரு கீறல் விழுந்து விட்டது. துடித்து போய்விட்டான் அரசன். வைரத்தின் அழகே போய்விட்டது என்று வருந்தினான். நாட்டில் உள்ள நகை விற்பனர்களை வரவழைத்து ஆலோசித்தான். வாங்கி பார்த்த அவர்கள் இந்த நவரத்தின வைர கல்லின் கீறலை எதுவும் செய்ய முடியாது, எதுவும் செய்வதற்கில்லை. அதை சரி செய்ய போனால் இன்னும் விரிசல் அதிகமாகிவிடும், அதன் மதிப்பையே அது இழந்து போய்விட்டது மன்னா. இப்படி மேலும் அவர்கள் அதிர்ச்சி கொடுக்க விசனப்பட்டு போனார் மன்னர். வைரத்தை பழைய மதிப்பிற்கு கொண்டு வந்தால் தக்க பரிசு உண்டு என்று பறைசாற்றினார். பல தேசங்களுக்கும் பறைசாற்றினார். இதை கேள்விப்பட்டு கீழ்த்திசை நாட்டிலிருந்து புறப்பட்டு வந்தார் ஒரு பொற்கொல்லர். முன் வந்தார். அரசே, இந்த கீறலை வைத்தே இந்த நவரத்தன வைர கல்லின் மதிப்பை பன்மடங்கு என்னால் உயர்த்த முடியும். இப்படி சொல்லி நிற்க அவரிடம் அது ஒப்படைக்கப்பட்டது. ஒப்படைத்த அரசர் ஆதங்கத்துடன் காத்திருந்தார். சில நாட்களில் வந்து நின்றார் அந்த பொற்கொல்லர். வைரப்பேழையை அரசனிடம் கொடுக்க ஆவலுடன் வாங்கி பார்த்த அரசர் அங்கே இன்ப அதிர்ச்சி கொண்டார். அந்த நவரத்ன வைரக்கல் மீது அந்த பழைய கீறலின் தொடர்ச்சியாக மெல்லிய அழகான ரோசா மலர் வரையப்பட்டிருந்தது. ஆம், முன்பு கவலை கொடுத்த கீறல், மெல்லிய கீறல் இப்போது கம்பீரமான ரோசாவாக மாறி கவர்ந்து இழுத்தது. இப்படித்தான் கீறலும் கீர்த்தியாகலாம். உன் வாழ்க்கையில் விழுந்த ஆரம்பகால கீறல்கள் வருங்காலத்தின் வசந்தகால கீதங்களாகவும் ஆகலாம். கவலைப்படாதே. உன் வாழ்வில் விழுந்த கோரங்களை ஊக்கம், ஆர்வம், தன்னம்பிக்கை, பயிற்சி, முயற்சி, தீவிர பயிற்சி, தீவிர விடாமுயற்சி, தற்கால தோல்விகளால் துவளாமை, இன்பமாய் ஏற்படும் தொடர் போர்க்குணம், வெற்றி அடைந்தே தீருவேன் என்கின்ற நிதானமான குணமாகியவற்றால் உன் வாழ்வில் விழுந்த கோரங்களை, கீறல்களை கோலங்களாக ஆக்க முடியும். வண்ண வண்ண கோலங்களாக ஆக்க முடியும். மறவாதே. 60 வயதான எமர்சன் தனது வயதை 360 வயது என்று ஆணித்தரமாக சொல்ல
எப்படி என்று வினவப்பட்ட போது சொன்னாராம், நான் என் ஒவ்வொரு வருடத்தையும் 60 மடங்கு அதிகமாக வாழ்ந்திருக்கிறேன். ஆகவே 60 × 60 = 360 தான் என் வயது. இப்படி சொன்னாராம். ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுத் தருகிறது. ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு மாற்றத்தை கற்றுத் தருகிறது. வாழ்க்கை ஒரு போர் களம் அல்ல, பூக்களம். வாழ்ந்து காட்ட தேட வேண்டியது துணைகளை அல்ல, துணிச்சலை. அடுத்தவங்க நம்மளை மெச்சுறது மாதிரி பளபளப்பா வாழ்றதை விட நம்மளை நாமே மெச்சுக்கிறது மாதிரி கலகலப்பா வாழ்ந்துட்டு போயிடுவோமே. என்ன நான் சொல்றது? மறவாதை மாதா டிவி கதை நெஞ்சங்களே, நடக்கையில் செருப்புக்குள் சிக்கிய கல்லும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலையும் உறுதி கொண்டேதான் இருக்கும், நீங்கள் உதறி தள்ளாத வரை. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில வார்த்தைகளின் ஆற்றல் குறித்து ப்ரூஸ் லீ சொன்ன விஷயங்கள். அதுல அடுத்ததான் என்ன சொல்றாரு? எஸ், நம்மளோட வாயிலிருந்து வர வார்த்தைகள் நமக்கு நல்ல ஒரு ப்ரோக்ராம் போய் ஃபிக்ஸ் பண்ணணும் நம்மளுடைய மைண்ட்ல. அதுக்கேற்ற நல்ல செயல் நமக்கு நம்ம செய்ய ஆரம்பிப்போம். இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா அது நம்மளுடைய மைண்ட்ல போய் ப்ரோக்ராமா ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா அப்போ நான் நிறைய நல்ல நல்ல செயல்களை செய்வேன். இதே நான் இல்லை, நான் இப்படி நான் அப்படி அவனை பார்த்தா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தீய எண்ணங்கள் நமக்குள்ள வாய் வார்த்தைகளா வருது அப்படின்னா அப்போ நம்ம மைண்ட்ல என்ன ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்றோம்? ஃபுல்லா நெகட்டிவா தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ நம்மளுடைய செயல்களும் எல்லாமே நெகட்டிவா அமையும். நிச்சயமாக அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்றப்ப எதை நீங்க ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஆட்டோமேட்டிக் டோஸ் பார்க்கணும். அதுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரோக்ராமிங் ஆட்களுடைய சென்சார் அந்த டிஸ்டர்ப் ஆச்சுன்னா கதவை என்ன பண்ணணும்? திறக்கணும். அந்த சென்சார் டிஸ்டர்ப் ஆகி முடிஞ்சு ஒரு 3-4 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த கதவை திரும்ப என்ன பண்ணிடும்? மூடிடும். இதுதான் அந்த ப்ரோக்ராம். நீங்க 1000 தடவை போயிட்டு வந்தாலும் அந்த ப்ரோக்ராம் மட்டும் தான் என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் ஆகுமே. அதை தாண்டி எதுவுமே வேற எக்ஸிக்யூட் ஆகுது. வேற ஒன்றும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக்ஸி எடுத்து அதில் சட்னி அரைக்கிறதுக்கோ இல்லை ஏதோ பொடி திரிக்கிறதுக்கோ ஏதோ நம்ம பயன்படுத்திக்கின்ற பொழுது அதில் லெவல் இருக்குது 1 2 3 4. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரோக்ராமிங் என்ன பண்ணிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1 அப்படின்னா இந்த லெவலில் சுத்தணும், இந்த ஸ்பீடில் தான் என்ன பண்ணணும்? அதை தாண்டி அது 2 ஸ்பீட். நீங்க என்னைக்காவது 1ல வச்சீங்கன்னா அது 2 ஸ்பீடுக்கு சுத்தமானு கேட்டால் அது வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அப்படி சுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதனுடைய ப்ரோக்ராமிங் அதுதான். ப்ரோக்ராமிங் படி மட்டும் தான் அது என்ன பண்ணும்? வேலை செய்யும். அப்போ அது போல என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என் மைண்ட்ல என்னவா மாறிடும்? ப்ரோக்ராமா மாறிடுச்சு. நிச்சயமாக மாறும். அது மாறுகின்ற பொழுது அதுதான் என் செயல்ல என்ன பண்ணும்? வெளிப்படும். அப்ப எனக்கு அறிவில்லை ஒரு நாளைக்கு 10 தடவையோ 20 தடவையோ அட்லீஸ்ட் ஒரு தடவை நீங்க சொன்னா கூட மைண்ட்ல போய் ப்ரோக்ராமா என்ன ஆயிடுது? ஃபிக்ஸ் ஆயிடுது. என் மனசு அதை நம்புது. அப்ப நம்புகின்ற பொழுது ஓகே நமக்கு அறிவில்லைங்கிறத நாமளே என்ன பண்ணிட்டோம்? கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்ப இவனே கன்ஃபார்ம் பண்ணா அப்ப செய்யக்கூடிய செயல்கள் அறிவில்லாத செயல்களா தான் செய்வோம். எனக்கு ஆட வராது, என் மைண்ட்ல நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். எனக்கு ஆடணுங்கிற எண்ணமே அதை ப்ரோக்ராம் பண்ணி நான் வச்சுட்டதுனால அந்த ஆட நான் முயற்சி எடுத்தாலும் சரி, ஸ்டெப் போட்டாலும் சரி, எனக்கு எதுவுமே என்ன ஆகாது, வராது. எனக்கு படிப்பு வராதுன்னு எப்படி சொல்லிட்டே இருந்தோம்னா அப்ப படிப்பு வராது. அதே நேரத்துல இது நாம சொல்றது மட்டும் இல்ல, நம்மளை பார்த்து இன்னைக்கு நம்ம குழந்தைங்க ஏதோ ஒரு தப்பா பண்ணிட்டு வந்துட்டு உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை நம்ம குழந்தைய சொன்னா நம்ம குழந்தையோட மனதுக்கு என்ன பண்றோம்? நம்ம அப்பா அம்மாவே சொல்லிட்டாங்க நமக்கு அறிவு இல்லைன்னு, அப்ப அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்ப அந்த குழந்தை அது போலதான் செயல்படும். அப்போ அதுதான் அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய ஆற்றல். அந்த வாயிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் என் மனசை ஒரு ப்ரோக்ராம் மாதிரி போய் ஸ்டோர் ஆகுது. அதுதான் என்னுடைய செயல்பாடாக வெளிப்படுகிறது. அப்போ இதுல எங்க சேஞ்ச் பண்ணணுங்கிறது இப்ப நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அதை நாம் செய்வோம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள்ல இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். வார்த்தைக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன என்பது குறித்து ப்ரூஸ் லீ அவர்கள் சொன்ன விஷயத்தை பேசிட்டு இருக்கோம். அதுல அடுத்ததான் என்ன சொல்றாரு? அதாவது நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகளுக்கு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை குறைப்பதற்கான சக்தியும் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இது. நம்ம மற்றவர்கள் மீது ஒரு லேபிள் ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கெல்லாம் படிப்பே வராதுடா, மண்டையில ஏறவே ஏறாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஒரு லேபிள் ஓட்டுறோன்னா அப்ப அவனுக்கு என்ன அப்படின்னா அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகும். அவனுக்கு அப்ப அந்த படிப்பு வராதுதான். ஸோ அந்த லேபிள போய் நம்ம ஒட்டுறோம். இந்த வாயிலிருந்து வர வார்த்தைகள் தான். அதே மாதிரி நீ நல்லா வருவடா, நீ பிறந்த இதுவே சூப்பர்ரா, சிறப்புடா, நீ எங்களுக்காக தான்டா வாழ்ற அப்படின்னு நம்ம சொல்றப்போ நல்ல நல்ல காரியங்களை குறித்து அவன் கிட்ட அந்த லேபிள ஓட்டுறோம் அப்படின்னா அப்ப அவனுடைய வாழ்க்கை அதே மாதிரி மாறும். நிச்சயமாக பிறரை குறித்து நாம் முத்திரையிடுவது கூட அந்த வார்த்தைகளாக வெளிப்படுகின்ற பொழுது நல்ல விஷயங்களா சொன்னோம்னா நிச்சயமா அவங்க வாழ்க்கையில நல்ல விளைவுகள் ஏற்படுத்தும். கெட்ட விஷயங்களா சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக அது அவருடைய ஆற்றலை குறைக்கும். ஒரு எல்லாத்தையும் செய்யறதுக்கு அவங்ககிட்ட வலிமையும் எல்லாமே இருக்கும். அவன்கிட்ட போயிட்டு இல்ல ஒன்னால இதெல்லாம் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம போய் ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், லேபிள் ஓட்டிட்டோம் அப்படின்னா அது அவங்க மனசு நம்பிருச்சு. நம்பாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நம்பிருச்சு அப்படின்னா செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் அந்த செயலை அவர்களால் செய்ய முடியாமல் காரணம் என்னன்னா அந்த ஆற்றல் குறைந்து விடும். ஸோ அது அப்போ லேபிள் லிமிட்ஸ் பொட்டன்ஷியல், அதுவும் நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் காரணமாக அமைகிறது. ஸோ அதை பார்த்து நாம் கவனமாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். பயன்படுத்துவோம், கற்றுக்கொள்வோம், தொடர்ந்தும் பேசுவோம். விவரத்தை பகுதி பார்க்கலாம்.
அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று செய்யுள் எண் 14 நாம் பார்க்கிறோம். திரிகடுகம் 14. அறிவுடையார் அடையாதவை இழுக்கல் இயல்பிற்று இளமை, பழித்தவை சொல்லுதல் வற்றாகும் பேதைமை, யாண்டும் செருவோடு நிற்கும் சிறுமை, இம்மூன்றும் குறுகார் அறிவுடையார். திரிகடுகம் 14. இழுக்கல் இயல்பிற்று இளமை. இளமை என்பது தவறுகளை செய்வதற்கு, பிழைகளை செய்வதற்கு, தப்புகளை செய்வதற்கு உரிய ஒரு காலம், ஒரு பருவம், இளமை பருவம் என்று அப்படி இருக்கிறது. அப்படி இருப்பதனால் அந்த இளமை பருவத்தை நன்றாக வைத்துக்கொள்ள முயற்சியை இங்கு மேற்கொண்டாக வேண்டும். அப்படி தவறுகள் செய்கிற அந்த ஒரு இளமை, அந்த சூழலுக்குள் எவரும் அணுகுவதற்கு விரும்ப மாட்டார். யாரு? அறிவுடையவர்கள். ஏன்னா அதில் அந்த இயல்புத்தன்மை அங்கே இருக்கிறது. அதனால்தான் திருவையில் இளைஞர் இயக்கம் என்று வைத்து ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் இளைஞர் இயக்குநர்கள் வைக்கிறாங்க. அவங்க அதை நெறிப்படுத்தணும், வழிநடத்தணும் என்றெல்லாம். இந்த இளைய தலைமுறை நல்ல முறையில் வழிநடத்தப்பட வேண்டும். அவர்களுக்குரிய அந்த மாண்பு குறையாத அளவுக்கு அங்கு ஊக்கம் தந்து வளர்த்தெடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் பிழைகள் செய்கின்ற ஒரு தன்மையாக இளமை அமைந்துவிடக்கூடாது. முன்னொரு காலத்திலே ஈழத்து கவிஞர் காசி ஆனந்தன் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அதை தேனிசை செல்லப்பா இசையமைச்சிருக்கிறாங்க. கைதட்டத்தானா உன் கை தமிழா, கைதட்டத்தானா உன் கை, அப்படி வரும். அந்த இசையில் ஒருவேளை இப்படி பாடலாமோ என்று தோன்றுது. என்னன்னா, பிழை செய்யத்தானா இளமை, இளைஞா பிழை செய்யத்தானா இளமை. அப்போ இளம்பெண்கள் பிழை செய்யத்தானா இளமை, இளைஞி பிழை செய்யத்தானா இளமை. இளமை என்பது பிழை செய்வதற்கா? இல்லை. நிமிர்ந்து நில். முதுமையானவர்களெல்லாம் வியந்து பார்க்கிற அளவுக்கு இந்த இளைஞர்கள், இளைய தலைவர் அறிவுடைய செயல்களை செய்வார்கள். இங்கு இந்த பருவம் என்பது காலத்தை வீணடிப்பதற்கும் அல்ல தன்னலத்தின் அடிப்படையிலே சிற்றின்பங்களை பெறுவதற்கும் உரிய காலம் அல்ல. இளமை என்பது 16 பெரும் பெயர்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று. நலவாழ்வு, புகழ், உணவு, கல்வி என்பது போன்று இளமையும் இருக்கிறது. அந்த இளமை மேன்மையானது. அதை மேன்மையாக ஆக்க வேண்டியது அந்த பருவத்தில் இருக்கிற இளைஞர் இளம்பெண்களுக்கான, ஆண் பெண் இளைஞர்களுக்கான கடமை என்பது இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. பாறையில் வீடு கட்டுதல் வலிமையாக நிற்கும், மணலில் வீடு கட்டுதல் அப்படியே விழுந்துவிடும். இதை இயேசுவும் ஒரு உருவமாக சொல்லுகிறார். அதை போன்றுதான் இளமையில் கல் அப்படிங்கிறது அவ்வையும் சொல்லியிருக்கிற ஒரு செய்தி. இளமையில் கற்கக்கூடிய அந்த பாடங்கள் எல்லாம் பாறையில் எழுதப்பட்ட எழுத்து போன்றது. ஆனால் முதுமையில் அது ஏதோ மணலில் எழுதப்பட்டது போன்றுதான் இருக்கும். எனவே காலத்தை வீணாக்காதீர்கள். எங்களை போன்றவங்களை இப்போ 60ஆகவே ஏற்றோம். இப்படிப்பட்டவங்க இப்போ படிக்கிறதுக்கான முயற்சி மேற்கொள்கின்ற பொழுது அதனுடைய வலிமை குறைகிறது. இளைஞர்களை, இளம்பெண்களை படிப்போம், இளமையில் கல் என்பதை மறவாது இருப்போம் என்பது இங்குள்ள ஒரு செய்தி. வள்ளுவர் ஒரு குறளை சொல்வார், எற்றென்றிறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று. அதாவது எது குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை செய்யாமல் இருக்க வேண்டும். ஒருவேளை செய்துவிட்டோம் என்றால் இனியும் அதை செய்வதற்குரிய அந்த முயற்சியோ அந்த சோதனையிலோ நாம் வீழ்ந்துவிடக்கூடாது. இளைஞர்கள், இளமையில் இருக்கின்றவர்கள் இதை கருத்தில் கனிவாய் கொள்ள வேண்டும் என்பது ஒரு செய்தி. இன்று நாம் ஒரு சொல்லை ஆய்ந்து பார்க்கலாம். அது வேறொன்றுமில்லை, இளைஞர் என்று நாம் சிந்திக்கலாம். இளைஞர் அது என்ன? யூத். இளமை என்றால் யூத்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சமஸ்கிருதத்தில் வாலிபன், வாலிபள், இளமை என்றால் வாலிபம் என்று சொல்கிறாங்க. ஆக இந்த இளமையை இப்படி சொல்லிவிடக்கூடாது. இளைஞர்கள் என்பதை இளையோர்கள் என்று சொன்னால் அது வேறொரு பொருள். ஆங்கிலத்தில் சீனியர், ஜூனியர், எனவே முதியவர்கள், இளையவர்கள் என்பதாக அது வரும். ஆனால் யூத் என்றால் அது இளைஞர். இளைஞர் என்பது பொதுப்பால். இளைஞன், இளைஞி, இளைஞர் என்பது பொதுப்பால். இதை மறந்துவிட வேண்டாம். எனவே இளையோர் இயக்கம் அல்ல, இளைஞர் இயக்கம். அருள் கூர்ந்து இதை திட்டமாக வைத்துக்கொள்ளும். அந்த வகையில் இளமை பருவத்தை இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் இதில் தெளிவாக இருந்து அதை மேன்மையுறச் செய்வதற்கு இன்று உறுதியேற்றுக்கொள்வோம்.
நன்று கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. நம்முடைய வார்த்தைக்கு ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். ப்ரூஸ்லி அவர்கள் சொன்ன சில வார்த்தைகளை வந்து நாம் இன்றைய நாளில் சிந்திச்சுட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வார்த்தைகள் செயல்பட தூண்டும் அப்படிங்கிறாரு. சின்ன உதாரணம், எங்க வீட்டுல வந்து சின்ன வயசுல ஏதாவது வேலை செய்ய விருப்பமா இருக்காது. உடனே எங்க அம்மா சொல்லக்கூடிய டிஃபால்ட்டா கையில எடுக்கக்கூடிய ஆயுதம் என்னன்னா, அம்மா பிள்ளைனா அதை செஞ்சிருவாங்க அப்படின்றாங்க. ஸோ அப்போ அம்மா பிள்ளைனா செஞ்சிருவாங்கன்னா நமக்கு உடனே என்ன தோணும், ஓகே நம்ம அம்மா பிள்ளை நம்ம கண்டிப்பா என்ன பண்ணிருக்கோம், இதை செஞ்சே ஆகணும். அப்போ அவங்களுக்கு வேலை என்ன ஆயிடுச்சு, ஈஸியாயிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ அதுதான் வார்த்தைகள் செயல்பட தூண்ட வைக்கும். அப்போ நம்ம சிலரை பார்த்து உத்வேகம், சிலரை வந்து அது ரெண்டு விதமான மனநிலை இருக்கு. ஒருத்தரை பார்த்துட்டு கொம்பு சுவி விடுற மாதிரி நீலாம் எல்லாம் ஜெயிக்கவே மாட்டீங்களா, கலந்துக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்களை ரொம்ப உசுப்பேத்தி விட்டோம் அப்படின்னா, நான் கண்டிப்பா நீ என்ன குறைச்சா மதிப்புறேன், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் என்ன பண்றேன், செயல்பட்டு காட்டுகிறேன் அப்படின்னு செயல்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது வரும். சில நேரங்கள்ல நீ தான் அதை செய்யணும், ஒன்றை விட்டு அவர் யாரும் செய்யறதுக்கு ஆள் கிடையாது, உங்ககிட்ட அவ்வளவு வலிமை இருக்கு, ஆற்றல் இருக்கு, ஏன் தோண்டு போயிருக்கிற அப்படின்னு சொல்லி உத்வேகம் தரும் வண்ணம் நம்ம வார்த்தைகளை பேசணும் அப்படின்னாலும் அவங்க செயல்பட வைப்பாங்க. அப்போ இந்த வார்த்தைகள் என்பது செயல்பட வைக்கும் நிச்சயமாக. அப்ப அதை நாமும் உணர்ந்து இருக்க வேண்டும். பிறருடைய வாழ்க்கையை பயன்படுத்துகின்ற பொழுது யாருக்கு கொம்பு சீவுற மாதிரி சொன்னா இவங்க சிறப்பா செயல்படுவாங்களோ அவங்களுக்கு கொம்பு சீவுற மாதிரி சொல்லணும். யாருக்கு உத்வேகம் ஊட்டும் வண்ணம் சொன்னா இவங்க செயல்படுவாங்களோ அவர்களுக்கு உத்வேகம் ஊட்டும் வண்ணம் சொல்ல வேண்டும். வார்த்தைகளை எப்படி எல்லாம் பயன்படுத்தினா நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகள் வந்து சேரும்ன்றதை நம்ம இன்னும் தொடர்ந்து சிந்திப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் கல்வி, மருத்துவம், ஊடகம், கட்டுமானம், அறிவியல் என்று எல்லா துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு அதிகரித்திருக்கிறது. இதனால் இத்துறைகளில் பணி செய்கின்ற பலரும் தங்கள் பணியை இழக்கின்ற அபாய சூழல் உருவாகுமா? செயற்கை நுண்ணறிவினால் வேலை வாய்ப்பு அதிகரிக்குமா அல்லது வேலை இழப்பு ஏற்படுமா? வேலை இழப்பையோ அல்லது வேலை வாய்ப்பையோ எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்துச் சென்றனர். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். வேகமாக வளர்ந்து வரும் இந்த டிஜிட்டல் உலகிலே எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை இயேசுவின் இந்த உவமை எடுத்து கூறுகிறது. விளக்கிற்கான எண்ணெய் ஏஐ என்ற போதும் அதையும் நம் கையில் எடுத்து வைத்துக் கொள்வது அல்லது அத்தொழில்நுட்பத்தை பற்றி அறிந்து கொள்வது நம் பயணத்திற்கு நன்மை பயக்கும். 1930ஆம் ஆண்டு ஜான் மேனார்ட் கேனஸ் என்பவர் டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் தியரி என்னும் கோட்பாட்டை முன்மொழிந்தார். அக்கோட்பாட்டின் அடிப்படை கூறு என்னவெனில், தொழில்நுட்ப மாற்றம் வேலை இழப்புக்கு வழிவகுக்கும் என்பதாகும். சிலர் இக்கோட்பாட்டை காலாவதியானது என்று விமர்சிப்பதும் உண்டு. ஒவ்வொரு தொழில்நுட்ப வளர்ச்சியும் 2 விதமான மாற்றங்களை ஏற்படுத்தலாம். ஒன்று, தொழிலாளர்கள் முன்பு செய்த பணியிலிருந்து விடுவிக்கப்படுவர் அல்லது இடம்பெயர்வர், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட் என்று சொல்லப்படுகிறது. 2, தொழில்நுட்ப வளர்ச்சியினால் எழும் தேவையின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு கூடும், ப்ரொடக்டிவிட்டி எஃபெக்ட் என்று சொல்லப்படுகிறது. சமீபத்தில் வெளியிடப்பட்ட எதிர்கால வேலைவாய்ப்புக்கான அறிக்கை, அதாவது ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ் ரிப்போர்ட் 2020 இன் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டிற்குள் 85 மில்லியன் பணியிடங்கள் காலியாகும் என்றும் 97 மில்லியன் பணியிடங்கள் புதிதாக உருவாகும் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. உலகத்தில் எது மாறுகிறதோ இல்லையோ, தொழில்நுட்பம் மாறிக்கொண்டே இருக்கிறது. மாறிவரும் தொழில்நுட்ப சூழலில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடும் அதனுடைய பரவலாக்கமும் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. எனவே வேலை இழப்பு அதிகமாக ஏற்படும் என்பது எவ்வளவு உண்மையோ அதே போன்று புதிய வேலை வாய்ப்புகளும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். செயற்கை நுண்ணறிவு நம் வேலைகளை எடுத்துக்கொண்டாலும் வேறு புதிய வேலை வாய்ப்புக்கான தளங்களை உருவாக்கி தருகிறது.
இவ்வேலை வாய்ப்பு சூழலை எவ்வாறு நமதாக்கப் போகிறோம் என்பதுதான் நம்முன் வைக்கப்படுகின்ற கேள்வி. பள்ளி மற்றும் கல்லூரி பாடத்திட்டங்களில் ஏஐயின் அடிப்படைகள், தரவு பகுப்பாய்வு அதாவது டேட்டா அனாலிட்டிக்ஸ் மற்றும் புரோகிராமிங் ஆகியவற்றை சேர்க்க வேண்டும். சுயம் SWAYAM போன்ற இந்திய அரசின் தளத்தில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்களின் பாடங்களை இலவசமாக கற்கலாம். அரசு மற்றும் கல்வி நிறுவனங்கள் நடத்தும் அதாவது UAAI போன்ற இலவச பயிற்சி வகுப்புகளில் நாம் சேரலாம். இணையவழி கருத்தரங்குகளில் அதாவது வெபினார் போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டு நிபுணர்களிடம் நேரடியாக கேள்விகள் கேட்கலாம். கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்களின் சான்றிதழ் படிப்புகளில் இணையலாம். ஏன் ஆர்வம் இருந்தால் யூடியூப் வீடியோக்கள் வழியாக கூட செயற்கை நுண்ணறிவை பற்றி கற்றுக்கொள்ளலாம். இன்றைய சூழலில் AI தொழில்நுட்பம் தெரியாத ஆசிரியர் AI தெரிந்த ஆசிரியரிடம் தன் வேலையை இழப்பார். AI தொழில்நுட்பம் தெரியாத ஊடகவியலாளர் AI தெரிந்த ஊடகவியலாளரிடம் தன் வேலையை இழப்பார். AI தொழில்நுட்பம் தெரியாத IT பணியாளர் AI தெரிந்த மற்றும் ஒரு IT பணியாளரிடம் தன் வேலையை பறிகொடுப்பார். தற்போதுள்ள வேகமான தொழில்நுட்ப வளர்ச்சியில் குறிப்பாக AI அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற மாற்றங்கள் வரும்போது நம்மை தற்காத்து கொள்ளவும் முன்னேறவும் அதாவது அப்ஸ்கில்லிங்கும் ரீஸ்கில்லிங்கும் ஒவ்வொரு தளங்களில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு மிக மிக முக்கியம். இல்லையேல் விளக்கு இருந்தும் எண்ணெய் இல்லாதிருந்த அறிவிலியான கண்ணீர்களைப் போல படிப்பு இருந்தும் வேலையில்லா பட்டதாரி பட்டியலில் நம் பெயரும் இடம்பெறக்கூடும். இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில வார்த்தைக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் குறித்து நடிகர் ப்ரூஸ்லி சொன்ன விஷயங்கள். அதில் அடுத்தது என்ன சொல்றாரு? மற்றவர்களுடைய வாழ்க்கையை வந்து பாதிக்கக்கூடிய வண்ணம் நம்முடைய வார்த்தைகள் அமையக்கூடும் அப்படின்னு சொல்றதுதான். பாதிப்பை அதிகப்படுத்தும், அதிகமா அது ஏற்படுத்தும். இப்போ ஒரு வார்த்தை அப்படின்றது வந்து ஒரு ஆயுதம் மாதிரி தான். அது மற்றவங்களை வந்து சாகடிக்கவும் செய்யும், மற்றவங்களை வாழ வைக்கவும் செய்யும். ஸோ அந்த வகையில மற்றவங்களுக்கு நம்ம பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி நம்மளுடைய வார்த்தைகள் இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல விதத்திலையும் இருக்கு, சில தீய வகையிலும் இருக்கு. அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்ன்றது நம்ம கையாளுறதை பொறுத்துதான் இருக்கு. கண்டிப்பா வார்த்தைகள் நிச்சயமாக பிறரிட பாதிப்புகள் அப்படிங்கிற கூட இன்னொரு நல்ல அழகான தமிழ் வார்த்தை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்தும். சொல்லிக்கலாம். ஸோ அந்த தாக்கம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் பிறர் வந்து உடைந்து போயிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை நான் பேசுகின்ற பொழுது அந்த ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகள் அவர்களுக்கு என் மீதான ஒரு நம்பிக்கை என்ன பண்ணும்? அதிகப்படுத்தும். அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை என்ன பண்ணும்? உண்டு பண்ணும். ஓகே, நம்ம தனியா இல்லை, அந்த நமக்கு உற்ற துணை ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி. சோ அது போல வாழ்க்கையில தோண்டு போய் தோல்வி அடைந்த மனிதர்கள்கிட்ட நம்பிக்கை தரும் வண்ணம் நாம் பேசுகின்ற பொழுது ஓகே, நம்பிக்கை இன்னும் சாகல, என்னால் நம்பிக்கையோடு செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை என்ன பண்ணும்? அது ஏற்படுத்தும். அதே வேளையில பிறர்கிட்ட போய் நெகட்டிவாவோ எதிர்மறையாகவோ இன்னும் வர தேவையில்லாத விஷயத்தையும் நான் கொண்டு போய் பகிர்ந்து கொள்கிறேன், ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறேன், அந்த அவங்க அங்கதான் பண்ணாங்க இதை பண்ணாங்க ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நிச்சயமா அந்த எதிர்மறையான தாக்கத்தையும் நான் என்ன பண்ண முடியும்? ஏற்படுத்த முடியும். இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் எத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்தி பிறருடைய வாழ்வில் எத்தகைய தாக்கத்தை நான் ஏற்படுத்துகிறேன் சிந்தித்து பார்ப்போம். சிந்திப்போம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, மாடி தோட்டத்தில் இந்த வெயில் காலத்தில் நம்ம அதை எப்படி கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாடி தோட்டத்தை பொறுத்தவரை அடிப்படையில் ஒன்று சொல்லிக்கிறேனுங்க. நம்ம எப்போ தண்ணி பயிர்களுக்கு மேலக்க தொட்டிக்கோ அல்லது பைகள்லையோ அல்லது எந்த வகை அமைப்பில் நம்ம செடிகள் வளர்த்தாலும் தண்ணி கொடுக்க வேண்டிய நேரம் வந்து பார்த்தா கண்டிப்பாக காலையில் 6 மணிக்கு முன்னாடி 6, 5:30, 5 அந்த நேரங்களில் கொடுத்துக்கலாம். ரொம்ப மோசமாக இருந்தாலும் 7 மணிக்குள்ளே கொடுத்துறது நல்லது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி தண்ணி கொடுக்கும்போது அந்த தண்ணீர் மெதுவாக இறங்கி முழு தொட்டியும் ஈரமாக்கிரும். 9 மணிலேருந்து 12 மணி வரலும் பயிர்கள் வந்து உணவு தயாரிக்கிற நேரத்தில் அந்த தண்ணீர் பயன்படும். அளவுக்கு அதிகமான தண்ணீர், தேவையில்லாத தண்ணீர் ஆவியாக போக வாய்ப்பு இருக்குது. அப்போ தினசரி அடுத்த நாள் நம்ம தண்ணி ஊற்றுறப்ப எந்த விதமான குறைபாடு இல்லாமல் தண்ணி வந்து தொட்டியிலேருந்து கீழே போயிடும். சரிங்களா? ஒன்று புவியீர்ப்பு விசையில் கீழே போயிடும் அல்லது ஆவியாக போயிடும். அப்போ அடுத்த நாள் தண்ணி ஊற்றுறப்ப
உங்கள் பயிருக்கு எந்த விதமான அழுகல் இல்லாமல் கிடைக்க ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. எதை தவிர்த்துக்கலாம் அப்படின்னா, முடிஞ்ச வரையிலும் நீங்கள் தொட்டியில் களிமண் போட்டிருக்கீங்க அப்படின்னா சாயந்தர நேரம் தண்ணி பாய்ச்சறத தவிர்த்துக்கலாம். சரிங்களா? அதே நேரத்தில் செம்மண் போட்டு, சாணம் போட்டு, தென்னை நார் கழிவு போட்டு கலந்து நான் மண் கலவை தயார் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப என்னால் முடியல அப்படிங்கிறப்ப சாயந்தரம் தண்ணி பாய்ச்சிக்கலாம். பட் சாயந்தரம் தண்ணி பாய்ச்சிறப்ப எப்படி பாய்ச்சணும்னா, நமக்கு தொட்டிக்கு இவ்வளோ தண்ணி கொடுத்தா போதும்னு உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அந்த அளவு பாய்ச்சினா போதும். அளவுக்கு மீறி தண்ணி பாய்ச்சக்கூடாதுங்க. இந்த கோடை காலத்தில் ரொம்ப எளிமையாக அழுகல் நோய் வரும். அதனால் தயவுசெய்து அதிகமான தண்ணி பாய்ச்சக்கூடாது. நம்ம என்ன நினைப்போம்னா, எப்படிப்பட்ட மண்ணிலையும் தண்ணி பாய்ச்சினா ஒரு 11 மணி 12 மணிக்கு பார்த்தா வெயில் வெடித்து காட்டும், மண் வெடித்து காட்டும். அப்போ வெடிக்கிறப்ப நீங்கள் என்ன நினச்சிக்குவீங்க, தண்ணி இல்லையோ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க. ஆனால் பூமியில் தண்ணி இருக்கும். தேவையில்லாமல் தண்ணி கொடுக்குறப்ப நமக்கு விளைச்சலை கெடுத்துருவோம். அதனால் தண்ணி கொடுக்குற கவனமாக வச்சுக்கோங்க. இந்த தண்ணீரை முடிஞ்ச அளவுக்கு அதிகாலையில் கொடுக்கலாம் அல்லது சாயந்தரமாக கொடுக்கலாம். சாயந்தரமாக கொடுக்குறப்ப கொஞ்சமாக கொடுத்துக்கணும். சரிங்களா? ஒரே நேரம் நிறைய தண்ணி பாய்ச்சறதை விட டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக பாய்ச்சிக்கிறது நல்லது. ரெண்டாவது, இந்த கோடை காலத்தை பொறுத்தவரை பதறாதீங்க. நிறைய தண்ணி கொடுக்கலன்னா தப்பு இல்லை. குறைந்த தண்ணீராக இருந்தாலும் அந்த பயிர் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு இறுக்கத்தன்மையை காட்டும். ஒரு நார்மலாக இல்லாமல் அப்படி அந்த உள் பக்கமாக வளைஞ்சு அல்லது திருகின மாதிரி அமைப்பில், அந்த இலை நேராக இல்லாமல் இப்படி திருகின மாதிரி அமைப்பில் இப்படி காட்டும். தண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நார்மலாகிடும். இதுதான் தண்ணி இல்லாமல் இருக்கிறது. இந்த இலைகள் வெளிப்பக்கமாக இப்படி வளைஞ்சிருந்தாலோ இப்படி மடங்கி இருந்தாலோ நீங்கள் அளவுக்கு மீறி தண்ணி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அளவுக்கு மீறி தண்ணி கொடுத்தா அடி இலைகள்லாம் மஞ்சளாகிடும். அந்த மஞ்சளாகிறதுக்கு காரணம் என்னென்னா, மண்ணில் இருக்கக்கூடிய எளிதில் கரையக்கூடிய தழைச்சத்து, சாம்பல் சத்து ரெண்டும் பூமியில் அவரோட வேருக்கு கீழே போயிடுச்சு, உங்கள் தொட்டியை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படிங்கிறப்ப அடி இலை மஞ்சளாகும். அதுக்கு காரணம் என்ன? அளவுக்கு அதிகமாக தண்ணி கொடுக்கறது. அதுக்கு தான் சொல்கிறேங்க, பொதுவான ஈரம் கொடுத்தா போதும். சரிங்களா? மற்றபடி வேறு ஒன்றும் தேவையில்லை. இன்னும் ஒரு சில நேரம் என்ன பண்ணலாம்னா, இந்த கோடை காலத்தை பொறுத்தவரை ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம் வரையிலும் தெளிப்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய பயிர்கள் என்ன செய்யும்னா, தரையிலேருந்து தண்ணி எடுக்கிறத விட தெளித்து கொடுக்குற தண்ணியை எடுத்துக்கும். ஏன்னா அந்த இலைகளில் ஒரு ஈரப்பதம் கிடச்சிரும். அந்த ஈரப்பதம் மேலே இருக்கக்கூடிய காற்றில் வரக்கூடிய தூசியை தள்ளி விட ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். புதுசாக சூரிய ஒளி மேலே படும். அந்த ஓட்டைகள்லாம் சூரிய ஒளியில் படுறப்ப புதிதாக அதுக்கு வேணுங்கிற சக்தி கிடச்சி நல்ல இலைகள் பெருக்கம் உண்டாக வாய்ப்பு இருக்கும். அதனால் பொதுவாக இந்த கோடை காலத்தை பொறுத்தவரை தண்ணீரை தெளிச்சுக்கணும். அதுவும் எப்படி தெளிக்கணும்னா, இலையோட பின்பக்கத்தில் படுற மாதிரி சுருன்னு அடித்து விட்டோம்னா இதுக்கு பின்னாடி நிறைய பூச்சிகள் இருக்குங்க. சும்மா ஒரு இலை சரியில்லைன்னா திருப்பி பாருங்களேன், இங்கே மஞ்சளாக பச்சையா வெள்ளையா அப்படிலாம் பூச்சி இருக்கும். அதுக்காக தான் நான் அடிக்க சொல்கிறேன். அடிச்சிங்கனாலே இது பறந்துடும். சரிங்களா? இந்த கவனத்தை வச்சுக்கோங்க. இந்த கோடை காலத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி இது. மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். ப்ரூஸ்லி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு ஆற்றல் உண்டு. அவர் அனுபவ ரீதியாகவே இதை சொல்லியிருக்காரு, வாழ்ந்தும் காமிச்சிருக்காரு. அந்த வகையில அடுத்ததான் நம்ம என்ன சிந்திக்க போறோம்? ஸோ அடுத்ததா அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த வார்த்தையை நம்ம திரும்ப 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 எந்த வார்த்தையை நமக்குள்ளேயோ இல்லை பிறருக்கோ நாம் பயன்படுத்திக்கிறோமோ அது நம்முடைய நம்பிக்கையாக, அசைக்க முடியாத நம்பிக்கையாக என்ன பண்ணுது? எப்படி இது மாதிரியா ஆல் இஸ் வெல் சொல்லுவோம் இல்லையா? நிச்சயமா அது கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தை, ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் என்ன பண்ணும் நமக்கு நண்பன் திரைப்படத்திலேயே கூட ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். ஆலிஸ்வல்னு சொல்ல எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு. அதுக்கு விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆலிஸ்வல் சொல்ல எல்லாம் மாறுமானலாம் தெரியாது, ஆனா அதை சமாளிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்ன பண்ணும், கிடைக்கும், எல்லாமே சரியாயிரும். அவருக்கு ஒரு குட்டி கதை வேற அவர் என்ன பண்ணுவார் சொல்லுவாரு. எங்க ஊர்ல நைட் ஆனாலே ஆலிஸ்வல்னு ஒருத்தர் என்ன பண்ணுவார் சொல்லிட்டு போவாரு. அப்ப எல்லாருமே எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி நிம்மதியா வரவங்க திடீர்னு பார்த்தா ஒரு நாள் திருடு போயிடுச்சு. அப்பதான் தெரியும் அவருக்கு கண்ணு தெரியாது. ஆனா அந்த திருடு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டதால இருந்துச்சு. ஸோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நேர்நிலை என்னால முடியும், என்னால செய்ய முடியும், இந்த நாள் எனக்கான நாள், இது எனக்கான வாழ்க்கை, எனக்கான வெற்றி, இது என்னுடைய நாள், இதுல என்னால செய்ய முடியாத விஷயங்கள் எதுவுமே
கிடையாது. கடவுள் எனக்கு அவ்வளவு ஆற்றலை கொடுத்திருக்காரு, என் கூட தான் இருக்கிறார், என் பக்கத்துல தான் இருக்கிற என் நண்பர்கள் எனக்கு உதவுவாங்க. சோ இப்படி நல்ல நல்ல வார்த்தைகளை, ஒரே வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப நல்ல வார்த்தைகளை சொல்றப்போ கூட நம்ம வாழ்க்கை சிறந்ததாக அமையும். இப்ப காலைல எந்திக்கிறப்போ நம்ம எந்திக்கிறப்போ என்ன மைண்ட் செட்டோட எந்திக்கிறோம், ஐயோ இன்னைக்கு நாளா அப்படிங்கிற மைண்ட் செட்டோட ஒவ்வொரு நாள் எந்திக்கிறோம். அந்த நாள் ஃபுல்லாக எப்படிதான் இருக்குது, இன்னைக்கு என்ன நாளையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னைக்குமே எப்படி நம்ம வந்து ஒரு டிராஃபிக்ல ஒரு அலுவலகத்துக்கு எங்கேயும் வேலைக்கு போறப்போ இன்னைக்கு நான் எந்த டிராஃபிக்ல மாட்டிடக்கூடாது, நேரத்துக்கு பஸ் கிடைக்கும், இதுதான் நம்ம விரும்பக்கூடிய ஒன்று. ஆனா நம்ம எதிர்பார்க்க அந்த நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன பேசிக்கிறோம் அப்படின்னா, ஐயோ டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டா என்ன பண்றது, ஐயோ பஸ் மிஸ் ஆயிட்டா என்ன பண்றது, ஆபீஸ் லேட்டா போயிட்டோம்னா என்ன பண்றது. சோ அப்போ நம்ம வேணும்னு நினைக்கிறது நடக்க கூடாதுன்னு நாம் எது நடந்து விடுமோன்னு சொல்லி நெகட்டிவா தான் என்ன பண்றோம், திங்க் பண்றோம், நெகட்டிவா தான் பேசுறோம். அப்ப அதை திரும்ப 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 செய்யறப்போ அது நம்பிக்கையாக மாறுகிறது, அந்த நம்பிக்கை செயல்வடிவம் பெறுகிறது. அப்போ அது போல நான் நேர்நிலையாக சிந்திக்க, நேர்நிலையாக பேச கற்றுக்கொள்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ரிப்பீட்டடா டெய்லி காலையில எந்திரிச்சு 10 நிமிஷம் உட்காந்து, அதான் அதுக்கு தான் எந்திரிச்சு விவிலியம் படிங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். ஏன்னா அப்ப நம்ம ஒரு விவிலியத்தை கையில வச்சிருக்கிறப்போ விவிலியத்தை கையில வச்சிருக்கிறப்போ எதுவுமே தேவையில்லாத சிந்தனை என்ன பண்ண மாட்டோம், சிந்திக்க மாட்டோம். விவிலியத்துல கையில புரிச்சு வச்சுட்டு வாசிட்டு இருக்கிறப்போ அந்த அவனை எப்படி கெடுக்கலாம் இவனை எப்படி கெடுக்கலாம் மைண்ட் யோசிக்க தோணாது. அப்போ பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். அப்போ அந்த நேர்நிலையான வார்த்தைகளை திரும்ப 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 ஒவ்வொரு நாளும் நான் பயன்படுத்தி கொண்டே இருக்கின்ற பொழுது நான் அதுவாகவே மாறுகிறேன். மறந்துவிடக் கூடாது. தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் கிட்னி ப்ராப்ளத்தோட சிம்டம்ஸ் பார்க்க போறோம். என்ன அப்படின்னாக்க, பொதுவாக கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னா காலையில் தூங்கி எழும்போது முகம் வீக்கம் இருக்கலாம். காலையில் எழுந்தோடனே முகத்தில் கண்ணாடியில் முகத்தை பாருங்க, இங்கே வந்து வீங்கி இருக்கும், அப்போவே டவுட் வந்துடணும். அடுத்தது உங்களுக்கு ட்ராவல் ஆர் ஆஃபீஸில் உட்காந்து 2-3 ஹவர்ஸ் உட்காந்து வேலை பார்க்குறீங்க, இல்லை நிற்கிறீங்க, கால் தொங்க போட்டிருக்கீங்கன்னா காலில் வீக்கம் வருதா பாருங்கள். இதெல்லாம் சிம்டம்ஸ். வீக்கம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயர்டாகும், கோவம் அதிகமாக வரும், டென்ஷன் ஆஃபிக்க, இரிட்டபிலிட்டி, அதாவது அன்னோன் ரீசன் கோவம் வரும், காரணமே இல்லாமல் கோவம் வரும், சீக்கிரம் டென்ஷன் ஆஃபிக்க, சீக்கிரம் உணர்ச்சி வசப்பட்டு கூடியது, ஆவேசம், கோபம் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்கல் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியர்வை வர்றது குறையும், வியர்க்கவே வியர்க்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசி எடுக்கும், சாப்பிட முடியாது, கொமட்டல், வாந்தி, தலைவலி, தலை சுத்தல், இப்படி ஏதாவது இருக்கும். அப்புறம் அசதி இருக்கும், ரொம்ப டயர்டு. இதெல்லாம் தான் சிம்டம்ஸ், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் சிலருக்கு கால் வலி, பேக் பெயின், இடுப்பு வலி இதெல்லாம் இருக்கலாம். எல்லா சிம்டம்ஸும் ஒருத்தருக்கே இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் மட்டும் இருக்கலாம். இதை வச்சு நீங்கள் இன்றைய காலகட்டத்தில் இதுக்கெல்லாம் வயசு கிடையாது, இந்த வயசில் தான் இந்த டெஸ்ட்டு அப்படி கிடையாது. உங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி யாருக்காவது பிபி சுகர் இருக்கா? உங்களுக்கு இப்போ 20 வயசு தானா, பரவாயில்ல, 3 months ஒன்ஸு இந்த சுகர் பார்த்துக்குங்க, ஹீமோக்ளோபின் பார்த்துக்குங்க, யூரியா, கிரியேட்டினைன், யூரிக் ஆசிட், பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. யூரின் ரொம்ப நொறையா வருதுனாலும் பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு கண்ணாண்ட இந்த இடம் மட்டும் வீக்கம் வரும், அதுவும் பாருங்க. இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்குது, இதை வச்சு பாருங்க. அது இல்லாமல் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கா, அதை வச்சு நம்ம விழிப்பு நிலையில் இருக்கலாம். ஏன்னா இப்போ வர்ற பேஷண்ட்லாம் நாங்கள் பார்க்குறோம், ஆஃபீஸ் போனாருங்க, திடீர்னு மயங்கி விழுந்தாருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க, அவர் கிட்னி ஃபெயிலியரா, இமீடியட்டாக டயாலிசிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, டயாலிசிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ காரணம் என்னென்னா, அவருக்கு ஏற்கனவே அங்கே பார்க்கும்போது பிபி இருந்திருக்கு, பிபி வெரி ஹை, 200க்கு மேலே, 180க்கு மேலே இருந்தாலே உங்கள் கிட்னி தாங்காது. அப்போது ஆல்ரெடி அவருக்கு பிபி இருந்திருக்கு, அது அறியாமையா இல்லை கவனிக்காமல் விட்டாரா தெரியல. அப்புறம் பார்த்தா அவர் சொல்றாரு, ஆமா எனக்கு ஏற்கனவே பிபி இருந்துச்சு, நாங்கள் செக் பண்ணோம், மாத்திரை எடுத்தேன், அதுக்கப்புறம் செக் பண்ணேன், நார்மல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, மாத்திரையும் விட்டுட்டேன், டயட் ஃபாலோ பண்ணல, இப்போ கிட்னி பாதிக்கிற அளவுக்கு பிபினால வந்திருக்கு. இதே போலதான் டயபெட்டிக் பேஷண்ட், சுகர் வந்திருக்கோம், கொஞ்சம் செக் பண்ணுவாங்க, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி பயப்படுவாங்க, எனக்கு சுகர் வந்துருச்சாமே அப்படி இப்படின்னு, அப்படி பயந்து அப்படியே ஒழுங்கா கடைப்பிடிப்பாங்க. கொஞ்ச நாள் ஆகட்டும் பாருங்க, பயமும் போயிடும், டயட்டும் ஃபாலோ பண்றது கிடையாது, சுகர் அதிகம் ஆகக்கூடிய உணவுகளை தான் சாப்பிட்டுட்டு அப்போ கிட்னி ஃபெயிலியர். அதனாலதான் அந்த காலத்திலையும் இந்த காலத்திலையும் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அப்போ வந்து ஒரு கட்டுப்பாட்டோட கொஞ்சம் இருக்கிறதுனால 30 ஆண்டுகள் அவங்களுக்கு சுகர் இருந்து பிபி இருந்து கிட்னி ப்ராப்ளத்தில் பாதிக்கலை.
இப்போ அப்படி இல்லை, 2-3 இயர்ஸ்லேயே உங்களுக்கு பிபினாலையும் சுகர்னாலையும் கிட்னி ப்ராப்ளம் வந்திருக்கு. அது இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் உங்களோட டயட்டு மேக்சிமம் நான்வெஜ், மேக்சிமம் ட்ரிங்க்ஸு, ஆல்கஹால் பழக்கம், ஸ்மோக்கிங், இதெல்லாம் உங்கள் கிட்னியை பாதிக்குது. இதனால தான் இன்னைக்கு கிட்னி ப்ராப்ளம் வருது. சரி, ஓகே, இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? இருக்குது. ஆரம்ப நிலையிலே வந்தால் நிச்சயமாக டயாலிசிஸ் போகாமல் செய்யாமல் தடுக்கும் வழிமுறைகள் இருக்குது, உணவு முறைகள் இருக்குது. ஒரு நாளைக்கு உங்களோட ரிசல்ட்டை பொறுத்து எவ்வளோ தண்ணி குடிக்கணும், எவ்வளோ சால்ட் எடுக்கணும் எல்லாம் சொல்கிறோம். சால்ட்டு நீங்கள் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 4 கிராம் தான் எடுக்கணும் மனுஷன். ஆனால் நம்ம 40 கிராம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுவும் கிட்னி ப்ராப்ளத்துக்கு ஒரு முக்கிய காரணம். என்னென்ன இருக்குல்ல, கிட்னி சம்பந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஆலோசனை பெறலாம். நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து நேர்லேயே வரலாம், இல்லை ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷனும் பண்ணலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு இதே பகுதியை பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் பேசிட்டு இருக்கிறோம் வார்த்தைக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் குறித்து ப்ரூஸ்லி சொன்ன விஷயங்கள். ஃபைனலாக என்ன சொல்றாரு? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன வேணுமோ அதை தான் நம்ம விரும்பணும். அதே அந்த விருப்பப்பட்ட அந்த ஒரு லட்சியத்தையோ இல்லை நம்மளுடைய வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணம் செய்யணும் அப்படின்னா அதற்காக நம்மளுடைய வார்த்தைகள் அதே போல இருக்க வேண்டும். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும். இப்போ இன்னொருத்தவங்க வந்து என்ன சொல்றாங்க, இதெல்லாம் உன்னால ஆக முடியாது அப்படின்னா அந்த இடத்துல அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஓகே இது என்னால முடியாதுன்னு அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, நம்ம அதுக்கிட்ட அது ஒரு மாயஜாலம் தான். அது நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் நம்மளாவே காட்டும். ஸோ அந்த வகையில அது என்ன ஆகும் அப்படின்னா, இல்லை அவங்க சொல்றதெல்லாம் வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயம், என்னால வந்து ஐஏஎஸ் ஆக முடியும் அப்படி நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது கண்டிப்பா அதாவாக நம்ம மாறுவோம். கண்டிப்பா அதுல 2 விதமான விஷயங்கள், கோணங்கள், பார்வைகள் அப்படின்னு இருக்கு. வசூல் ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு படம் உண்டு. அந்த படத்துல வந்து ஒருத்தர் போயிட்டு நானும் இதே மாதிரி தான் டாக்டர் ஆகணும் ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், அப்புறம் தான் என்னை இந்த நிலைமைக்கு சரி பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனநோயாளி போல ஒரு விஷயம் உண்டு. இங்க சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அப்படிப்பட்டது கிடையாது. இது 2வது கோணம் என்ன அப்படின்னா, என்னுடைய நம்பிக்கையை சார்ந்தது. நம்பிக்கை, அதாவது விவிலியத்தில் ஒவ்வொரு புதுமைகள் நடக்கின்ற பொழுதும் நான் அதை பல நேரங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். அதை மீண்டும் மீண்டும் நான் எத்தனை இடங்கள் நான் சொல்லுவேன். இயேசு கிறிஸ்து கேட்கக்கூடிய கேள்வி, நீ நம்புறியா அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்விதான். ஸோ நீ நம்புனா உனக்கு அது கிடைக்கும். நாம எதை நம்புகிறோமோ அதை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நம்பிக்கையின் பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% முழுமையாக நம்புவது. நம்ம கிட்ட அந்த நம்பிக்கை 100% இருக்கான்னு கேட்டா இருக்குது. எப்பெல்லாம் நமக்கு வந்து டூ ஆர் டை சிச்சுவேஷன்ஸ், எனக்கு இது நடந்தே ஆகணும், எனக்கு இப்படி ஒரு விஷயம் விடிவு கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த எட்ஜில் போய் ஒன்று நான் வாழணும் இல்லை சாகணும் அப்படிங்கிற நிலையில போகின்ற பொழுது அந்த 100% நம்பிக்கை என்பது நம்ம கிட்ட வருது. என் வாழ்க்கை எனக்கு முடிவு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிற்கக்கூடிய அந்த எட்ஜில், ஏன் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு வேண்டக்கூடிய விஷயத்துல அந்த மாதிரி 100% நம்பிக்கையோடு நின்னா நிச்சயமா நம்மளால என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா நம்ம பல நேரங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, என்ன இருந்தாலும் சரி இது கிடைக்குமா, இது நடக்குமா, எப்படி ஒரு காலேஜில் எனக்கு அட்மிஷன் சீட்டு வேணும், காலேஜ் அட்மிஷன் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, எனக்கு அதில் தான் சீட்டு வேணும், இப்போ இது எப்படி நடக்கும், சாத்தியக்கூறுகள் என்ன, நான் முழுமையாக அங்கே எனக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் 0.01% கூட சந்தேகம் இல்லாமல் அதை நான் நம்பினேன் அப்படின்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், நடக்கும். மேபி டேட் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம், மேபி அங்க ஏற்கனவே ஜாயின் பண்ண ஒரு 2 பேர் என்ன பண்ணிருக்கலாம், வேற ஒரு கோர்ஸ்க்கு என்ன பண்ணிருக்கலாம், மாறி போகலாம். அந்த இடத்துல திடீர்னு யாருக்கும் தெரியாத ஒரு சில உதவிகள் மூலமா எப்படியாவது நடக்கும். அது எப்படியாவது நடக்கும் மீன்ஸ் நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அதிசயங்கள் நடக்கும். அப்போ நாம் எதை பேச வேண்டுமோ, எதை பேசணும்னா நமக்கு என்ன வேணுமோ அதைத்தான் என்ன பண்ணணும், பேசிக்கொள்ள வேண்டும். ஊருக்கு கிளம்பி போறோம், ஐயோ கரெக்டா எனக்கு பஸ் கிடைச்சிடணும், நான் அந்த பஸ்ல கரெக்டா போகணும், நான் அவங்களை போய் கரெக்டான நேரத்துல சந்திக்கணும், திரும்ப எனக்கு வர்ற கரெக்டா பஸ் இருக்கணும், இப்படி நீங்க நினைச்சு போய் பேசினீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஐயோ பஸ் போறதுக்குள்ள நம்ம போயிடணும், ஒருவேளை பஸ் போயிட்டா ஐயோ எத்தனை அப்படிலாம் நம்ம நினைச்சோம் அப்படின்னா விட்டுட்டோம்னா என்ன ஆயிருது, ஏன்னா நம்ம பேசுறேன் அதை நினைக்கிறேன் அதுதான் நடக்குது. ஏன்னா நான் விட்டுற மாதிரி தான் நான் என்ன பண்ணேன் நினைச்சேன். ட்ரெயின்ல போறோம், பிளைட்ல போறோம், ஐயோ நான் போறதுக்கு முன்னாடி போயிருச்சு அப்படின்னு நினைச்சா போகத்தான் செய்யும். ஏன்னா நான் அதான் என்ன பண்றேன் நினைக்கிறேன், என் மனசும் அதுதான் விரும்புறேன், அதுதான் நடக்குது. சோ அப்ப நான் போற வரைக்கும் நான் அதுக்கு கிளம்புறதுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், போய் ரீச் ஆயிடும், என்ன ஆனாலும் நான் என் ட்ரெயின்ல தான் போவேன். சோ அப்படி எல்லா விஷயத்துல சின்ன சின்ன விஷயங்கள் தொடங்கி பெரிய பெரிய விஷயங்கள் எது எனக்கு வேண்டுமோ அதை மட்டுமே நான் பேசுகின்ற பொழுது, அதை மட்டுமே நான் எண்ணுகின்ற பொழுது அதனால் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதுதான் வந்து வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் குறித்து ப்ரூஸ்லி சொன்ன விஷயங்கள். கண்டிப்பாக அதை அசை போட்டு பார்ப்போம். இந்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஜோன் ஜியானா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜான்சன், அம்மா ஜாஸ்பின், சகோதரி கேத்ரின், ஞான பெற்றோர் மைக்கேல் ராஜ், மேரி, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். வினித் ரியான் இன்று தனது 4ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஆண்டனி, அம்மா மோனிகா, அக்கா, தாத்தா, அத்தை, மாமா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்.
சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள்ல யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிட் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய இறை ஆசிருக்கான இறை வார்த்தை எசாயா 66:13. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இறைவனின் அன்புக்குரியவர்களே, உலகில் நாம் சந்திக்கும் அன்புகளிலே உண்மையான அன்பு, உயர்ந்த அன்பு தாயன்பே ஆகும். ஏனெனில் பேச இயலாத பச்சிளம் குழந்தைக்கு கூட அதன் தேவையை அறிந்து அக்குழந்தையை தேற்றுபவள் தாய். அப்படிப்பட்ட தாய் அன்போடு இறைவன் நம் ஒவ்வொருவரின் தேவையையும் அறிந்து நம்மை தேற்றுவார் என்பது நமக்கெல்லாம் எவ்வளவு மேன்மையான அருள்! இதைவிட மேலான பாக்கியம் நமக்கு இல்லை. இந்த நாள் இறை ஆசிரின் நாளாய் அமையட்டும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மிகச் சிறப்பான மாண்பாயரோட இறையாசிரம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட மிக சிறப்பான பாடம் வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், த பவர் ஆஃப் வேர்ட்ஸ். என்னென்னலாம் சக்தி இருக்குது நாம் பயன்படுத்தக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு. அப்ப அந்த வார்த்தைகளால் நம்ம வாழ்வில் எவ்வளவு மாற்றங்களை நம்மால் உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூஸ்லி அவர்கள் சொன்ன விஷயத்துல இருந்து நாம் என்ன பண்ணிருக்கிறோம். இது ப்ரூஸ்லி மட்டும் கிடையாது, முன்னாடி இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயமும் அதுதான். நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள்ல நம்பிக்கை தெளிவா இருக்கணும், நல்ல வார்த்தைகளை பேசு, கனிவான வார்த்தைகளை பேசு, இதெல்லாம் அவர் சொல்லிட்டு போன விஷயங்கள் தான். அதை ஒரு மனிதன் வாழ்ந்து தான் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்ட விஷயத்தை என்ன பண்ணியிருக்கிறார், பகிர்ந்திருக்கிறார். அதை நாம் இன்னைக்கு சிந்திச்சிருக்கிறோம். ஸோ இந்த சிந்தனையை நம்முடைய வாழ்வாக்குவதற்கு கற்றுக்கொள்வோம். நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதுனால இது தொடங்கலாம். அன்பானவர்களே, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவோம், நலமுடன் வாழ்வோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.